அவ்வளவுதான் நண்பர்களே, முடிச்சுட்டான போங்க, முடிச்சுட்டான. வரப்போற வாரம் வீட்டுக்குள்ள ஒரே சண்டை சச்சரவுகள் இருந்து அந்த இடத்துல ஒரு சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சாமி சாமி சண்டை போடாங்க சாமி, செல்லம் 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 சண்டை போடாங்க செல்லம் செல்லம், கொஞ்சம் தள்ளி தள்ளி நிலுங்க செல்லம் சாமி சாமி சொன்னா கேளுங்க சாமின்னு வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கான குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்க போது என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரத்துக்கான கேப்டனா ரஞ்சித் அவர்கள் பதவி ஏற்றிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன ப்ரோ என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமாப்பா ஆமா, ரஞ்சித் அவர்கள் தான் வரப்போற வாரத்துக்கான கேப்டனா பதவி ஏற்றிருக்காரு. ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து 4 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் செலக்ட் பண்றாங்க. இப்படி எல்லா வாரமும் 2 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் 4 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் வராங்க. சோ அதுல இருந்து யாரோ ஒருத்தர் தான் கேப்டன் ஆவாங்க நான் சொல்லியிருந்தேன். பட் நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணப்போ 4 பேர் சொல்லியிருந்தேன். அந்த 4 பேர்ல ஒரு 3 பேர் சேஞ்ச் ஆயிருக்காங்க, இல்ல 2 பேர் சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா நான் ப்ரோ இப்படி சேஞ்சஸ் கொடுத்தா எப்படி ப்ரோ நம்ம வரது நமக்கு ஃபீல் ஆகுது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணே ப்ரோ, மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் பெருமையா இருக்கும். 4 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் வந்திருக்காங்கல்ல, ஒன்னு பவித்ரா, ரெண்டாவது ரஞ்சித், அடுத்து தீபக், அடுத்த மஞ்சரி. இல்ல மஞ்சரியும் தீபக்கே நான் அப்பவே கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஆனந்தியும் விஜய் விஷாலும் வந்ததா சொல்லியிருந்தாங்க. சடனா பார்த்தா இப்ப பவித்ராவும் ரஞ்சித் அவர்களும் வந்திருக்காங்க. இந்த 4ம் கரெக்டான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த 4 கரெக்ட் தான். ஏன்னா பவித்ரா பொறுத்தவரைக்கு ஏஞ்சலா ரொம்ப செமையா பண்ணியிருந்தாங்க, வேற லெவல்ல பண்ணி ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி டீமன்ஸா இருக்க கூட நல்லா எல்லாருமே ட்ரிகர் பண்ணிட்டு தான் சுத்துறாங்க. ஓகேவா, முத்துக்குமரனுக்குலாம் நல்லா டாஸ்க் கொடுத்துட்டு அவனை வச்சு செய்யறங்க வரல வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவர்கள் ரொம்ப டிசர்வ் நான் நினைக்கிறேன். அடுத்து ரஞ்சித் அவர்கள் டிசர்வ் கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சலா இருக்கும்போது சத்த கட்டாம ஏஞ்சல் மாதிரியே சுத்திட்டு இருந்தார், யாருமே அவர்கிட்ட போய் உரசல. டீமனா இருக்கும்போது எல்லாருமே ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணார், பட் பெருசா ட்ரிகர் பண்ணல. எப்படி சொல்லலாம், கூட்டமா உட்காந்து ஏதாவது பேசிட்டுமோ அதில் உட்காந்து பேசுவார். இப்போ இந்த மஞ்சரி அருண் 2 பேரையும் உட்கார வச்சு ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் உட்காந்து ஏய் மஞ்சரி எதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தார். தவிர தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து யாருமே ட்ரிகர் பண்ண போல. ஓகேவா, அதே மாதிரி தான் வெளியே ஒரு சண்டை வந்திருக்கும். ஜாக்லின்ட்ட போயிட்டு தங்கம் அதை கொடுத்துருமா சாமி சாமி, ஜெஃப்ரிட்ட கொடுத்துருமா, ஜெஃப்ரி தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கணுமா, பார்த்து கொடுமா தங்கம் சொல்லுன்னு சொல்லி அழுது ஒரு சண்டை உருவாக்கி ஜாக்லின் தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது பண்ணாருன்னு கேட்டால் பண்ணார். ஸோ மற்ற ஆட்களை கம்பேர் ஏதோ பண்ணியிருக்காரு. மற்ற ஆட்கள் நிறைய பேர் சும்மா படுத்தே விட்டனப்பான்னு தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு டிசர்வ் தான். அடுத்த தீபக் நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான், அவர் டீமனாவும் சரி ஏஞ்சலாவும் சரி வேற லெவலில் பண்ணிட்டாப்ல. ஸோ அவர் கண்டிப்பாக டிசர்வ். அடுத்தது மஞ்சரி பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டீமனா வேற லெவல் பண்ணிவிட்டாப்ல, வச்சு செஞ்சு விட்டாப்ல. நிறைய பஞ்சாயத்துகள் வந்திருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் டீமன் அப்படி தான் பண்ண முடியும். பட் நிறைய தற்கொலைகள் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சீசன் பார்க்க தான் செஞ்சீங்க, இதுக்கு முன்னாடி சீசன் இதோட கொடூரமா இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்போ ரசிச்ச நம்ம ஆட்கள் இப்போ இந்த சீசன்ல இப்படி பண்ணிட்டாங்க, தக்காளி ராவிட்டாங்க, மண்டையில முட்டையை ஊத்திட்டாங்க, வாய்க்குள்ள 10 முட்டையை ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியலங்க. இந்த அல்டிமேட்ல எனக்கு தெரிஞ்சு ஜூலிய வாய கையன்னு கெட்டி கண்ணன்னு கேட்டு இந்த வெயில கொண்டு போட்டிருந்தேன் கவனிச்சிருப்பீங்க. அதுக்கான கிளிப்ஸ் கூட ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எவ்வளவோ கொடூரங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எவ்வளவோ கொடூரங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு வீட்டுக்கு ஒரு 4 முட்டையை உடச்சு ஊத்தினக்காண்டி மஞ்சரி போட்டு அடி அடிக்கிறது எதுக்குன்னு தெரியல. பட் ஓகே பரவாயில்ல, அவங்க பண்ணதுக்கான எஃபர்ட்க்கு ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரை கிடைச்சிட்டு இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் கிடைச்சிட்டு மொத்தம் 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. பவித்ரா, ரஞ்சித், தீபக், மஞ்சரி. ஓகேவா, இதுல இருந்து நம்ம ரஞ்சித் அவர்கள் கேப்டன் ஆயிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன ப்ரோ அப்போ வரப்போற வரங்கள் ஒரே குஜாலா தான் கேட்டா எனக்கு இவர் எப்படி கேப்டன்ஷிப் பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா அவர் பெருசா பேச கூட மாட்டேங்காரு, ரொம்ப அமைதியா சுத்திட்டு இருப்பாரு. யாராவே உட்காந்து பேசினா பேசுறாரு, இல்ல நார்மலா யாராவது ஏதாச்சும் கேட்டா சொல்றாரு. மற்றபடி இவரா வாலண்டியரா ஒரு இதுக்குள்ள போயிட்டு ஒரு பேசி தனக்கான கருத்தை வச்சாரான்னு கேட்டா வாய்ப்புகளே இல்லை. ஸோ இவர் எப்படி கேப்டன் பண்ண போறான்னு எனக்கு தெரியல. நான் வெயிட் பண்ணி ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கேன். நான் கூட பயந்துட்டே இருந்தேன், பழைய லிஸ்ட்ல ஆனந்தையும் விஜய் விஷாலையும் சேர்த்துருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் கேப்டன் ஆயிடுவானோ, அவனுக்கு தான் அந்த கேப்டன் பதவி போகும்னு சொல்லி ரொம்ப பயத்திலே இருந்தேன். நல்ல வேலை நம்ம சாமி தூக்கிட்டாப்ல. ஓகேவா, ஸோ சாமியோட கேப்டன்சியை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்போ சாமி இந்த வாரம் வெளியே போக மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், அவர் ஃபேமிலி ரவுண்ட் வரது இங்கே தான் ப்ரோ, நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம தலைகீழ இருந்தாலும் இந்த மனுஷனை வெளியே அனுப்ப முடியாது. அவருக்கான ஃபேமிலி உள்ள கூட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் கண்டென்ட்டை ஃபுல்லாக அப்படி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு தான் தலைவர் வெளியே போவார். ஓகேவா, அந்த வகையில் அவர் விட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த வர கேப்டனா நம்ம ரஞ்சித் அவர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. அண்ட் இன்னொன்று சொல்லி ஆகணும், காலங்காலத்தில் வீட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க. என்னன்னா, இங்கேருந்து வெளியே போன பிறகு இந்த ஒரு 2 நபர்கிட்ட நான் வந்து கான்டாக்டில் இருப்பேன், ஒரு 2 நபர்கிட்ட கான்டாக்டில் இருக்க மாட்டேன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேவா, அதில் முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சு சவுந்தரகிட்ட கான்டாக்டே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கான்டாக்டே இருக்காதுங்க, அவங்க எங்கேயே அப்படி பேசிட்டு இருக்காங்க, வெளியே இப்போ என்ன பேசணும் நமக்கு தெரியாது, அவங்க கிட்ட கனெக்டே பண்ண முடியல. பட் ஆனால் அதனால நான் வந்து அவங்க கிட்ட கான்டாக்டே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி உடச்சி பேசிட்டு போயிட்டாப்ல. இதில் ஒரு சில பேர் முத்துக்குமார்ன்ற கான்டாக்டில் இருப்பாங்க. முக்கியமாக ராணுவ அதிசயமாக வித்தியாசமாக பேசுகிறாங்க. அவன் நேரத்துலேருந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்படின்னு எனக்கு புரியல. ஓகேவா, எனக்கு என்ன கதைனே புரியல. ஒரு டக்குனு ஞான உதயம் பிறந்துட்டான்னு தெரியல, கரெக்டாக பேசுகிறாப்ல. இன்னைக்கு கூட கேட்டிருப்பாங்க, யார்கிட்ட பேசுவ வெளியே போனபோது யார்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கும்போது
ஒன்று தீபக் சொல்கிறான், ரெண்டாவது முத்துக்குமரன் சொல்கிறான். முத்துக்குமரன் வந்து ஒரு கிரிமினல் மைண்டு, இங்கே வீட்டுக்குள்ள கிரிமினல் தனமாக யோசிச்சு கேமுக்காண்டி நிறைய வேலையை பார்க்குறான். மற்றபடி வெளியே போய் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பான் நான் நினைக்கிறேன். சொன்னால் முத்துக்குமரன் நான் காண்டாக்டில் இருக்கணும். அண்ட் தீபக்கான நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும் நான் நினைக்கிறேன் தீபக் இருந்து. சொன்னால் 2 பேர்ட்ட நான் காண்டாக்டில் இருக்கணும் அவன் சொல்கிறான். 2 பேர்ட்ட காண்டாக்டில் இருக்க முடியாதுன்னு நினைக்கிற யார் சொல்கிறான் தெரியுமா? ஒன்று சௌந்தர்யாட்ட செல்லுபடி ஆகாது, இன்னொன்று ஜாக்லின். 2 பேர்ட்டையும் எனக்கு செல்லுபடி ஆகாது, வீட்டில் நான் ட்ரையும் பண்ணிட்டு எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி முடிச்சான். இந்த மாதிரி எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் தர்ஷிகாவை பற்றி நம்ம பேசியாகணும், எங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும்ல, யாரை சொல்லுவாங்க, விஜய் விஷால சொல்லுவாங்க. அதே மாதிரி போயிட்டு நான் 2 பேரை சொல்லணும், அப்படியே 2 பேரை சொல்லணும். 2 பேர்ட்டு தொடர்பு. ஒன்று அன்சிதாவுக்கு எனக்கும் பயங்கர சண்டைலாம் இருக்குது. அன்சிதா நினச்சா என்ன சிரிக்கும் வைப்பா, அன்சிதா நினச்சா என்ன அலையும் வைப்பா. அதனால நான் அன்சிதா கூட தொடர்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்சிதாவை சொல்லிட்டு அடுத்து இங்கே நேரம் திருப்பினா இந்த ஒரு நபர்கிட்ட பேசினா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு வந்துடுவாங்க. இந்த ஒரு நபரை வச்சு மற்ற ஆட்களை நான் கனெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நான் விஜய் விஷால சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை பார்த்துட்டு வேணும்னு சொல்கிறாங்களா இல்லை என்ன புண்ணாக்குக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. 8 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க தான் சொல்கிறாங்க. வெளியே அங்கேங்க பார்த்தா ஹாய் பாயிண்ட் பண்ணிப்போன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 8 வருஷமா உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் உங்களுக்குள்ள எதுவும் பெருசாக மலரல. இங்கே வீட்டுக்குள்ள வந்து மலர்ந்துட்டு இந்த மலர்ந்த இந்த ஒரு மொட்டு வந்து வீட்டுக்குள்ள போய் வீட்டை விட்டு வெளியே போனோன்னே பூத்துறோம் நினைக்கிறீங்களா? இல்லை அந்த மொட்டு வந்து உண்மையான மொட்டு நினைக்கிறீங்களா? பிளாஸ்டிக் மொட்டா? அது இந்த பிக் பாஸ் ஷோ காண்டி வச்சிருக்காங்க. அது காதலுங்கிற கண்டென்ட்டை மாற்றி உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த ட்ரெண்டிங் ஃபுல்லன்னு ஒருத்தன் சுத்துறான், அவன் தான் விஜய் விஷால். நீங்க சொன்னீங்களே, அவன் வெளியே போன பிறகு மதிக்கவே மாட்டான். ஏன்னு கேளுங்க, அதை கேட்காம போயிடுறாங்க. ஏன்னா வெளியே போனால் அவனுக்கு இருக்க நெகட்டிவாக எப்படி மாற்றலாம்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த அளவுக்கு மக்கள் அடிச்சு புதைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதை மாற்றுறதுக்கே அவன் கடந்து போராடணும். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதங்கள் போராடி அடுத்தடுத்த ஷோக்குள்ள ஏதாவது போய் அங்கே ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணி மக்கள் மைண்ட்லேருந்து அவனுக்கான பேரை ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் முடியும். வெளியே வந்துட்டு உங்க கூட அவன் சுத்துறான்னு நினச்சிக்கோங்க, கீஞ்சிரும். அப்படியே கீஞ்சிரும். ஆல்ரெடி கீஞ்சு போய் இருக்கு. இதுல நீங்களும் வெளியே போய் சுத்தம் பண்ணி எனக்கு தெரியும். வெளியே வந்து பார்த்தோன்னே நம்ம விஜய் விஷால் அங்கே இங்கேமா இதை நான் கண்டென்ட்டுக்கு பண்ணேன், மார்க்கெட்டிங் அதுதான் பண்ணேன் அப்படி சொன்ன அந்த வீடியோ கிளிப்லாம் நீங்க பார்த்த பிறகு நீங்களே பேச மாட்டீங்க. மொத்தத்தில் ஒரு உருட்டை போட்டாச்சு. விஜய் விஷால் வந்தா அதுக்குள்ள சத்யா அருண் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. ஸோ இந்த ஜோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர உருட்டை போடுறாங்க. மாற்றி உருட்டு தான். இதில் தீபக் தெளிவாக சொல்லியிருப்பாரு. தீபக் வந்து ஜெஃப்ரி கூட பழகணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் முத்துக்குமரன் கூட இந்த 2 பேரும் எனக்கு வெளியே போன பிறகு என்னோட கான்டாக்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கான்டாக்டில் இருக்கும். முக்கியமாக தீபக் இன்னொன்று சொன்னார், ஜெஃப்ரியோட ஃபுட்பால் கிளப் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபுட்பால் டீமுக்கு அதுக்கு நான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன், வெளியே பண்ணுவேன்னு சொல்கிறேன். நல்ல மனுஷன். ஒரு கஷ்டப்பட்ட வீட்டு பையன் வந்திருக்கான். அவனுக்கு பேஷனே ஒரு ஃபுட்பால் தான் அப்படிங்கிறது உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு ஃபேவரட் ஃபுட்பால் அப்படின்னு. ஸோ அவனுக்கு ஒரு டீம் இருக்குன்னு தெரியுது. அந்த டீம் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இவனை நமக்கு பிடிச்சிருக்கு, அப்போ அந்த டீமுக்கும் நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி வந்து சொல்கிறீங்க தெரியுமா? இது வேற லெவலில் தான் இருக்குது. மற்றபடி எல்லாரும் எப்பவும் போல தான் மாற்றி இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட பேசுவேன். இதில் அருண் தெளிவாக ஒன்று சொன்னான். அருணுக்கான இதை நான் ரியாலிட்டியாக எடுத்துப்பேன். ஏன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போன பிறகு இவ்வளோ பேசுகிறாங்களா, இவங்க யாருமே மாற்றி காண்டாக்டில் இருக்கிறது கஷ்டம். ஓகேவா? சும்மானாச்சுக்கான ஃபோன் பேசிப்பாங்க, இல்லை எங்கேயா பார்த்தானே பேசிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இவங்களாம் ட்ரிப்பு போவாங்க, இல்லை மொத்தமாக ஃபோட்டோ ஷூட், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் 2 நாட்கள் தான். வீட்டை விட்டு போய் ஒரு 2-3 நாட்கள் மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அந்த வகையில் அருண் ரொம்ப தெளிவாக சொன்னால், நான் ரியாலிட்டியை பேச விரும்புகிறேன். நான் வந்து ஒரு தனிமையை விரும்புகிற பையன். நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன், அப்படி தான் வாழ்வேன் இதுக்கப்புறமும். ஸோ வெளியே போன பிறகு யார்கிட்ட டச்சில் இருப்பேன் எனக்கு தெரியாது. பட் இப்போவும் சொல்கிறேன், வெளியே போன பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது, அது இந்த அருணால் தீர்க்க முடியும், எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். மற்றபடி நான் உங்கள் கூட சுற்றுவேன், உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவது எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே தனித்தனி லைஃப் இருக்கும். எல்லாரும் அவங்களுக்கான லைஃப்பை கண்டிப்பாக வெளியே போன பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எல்லாரும் வெளியே போன பிறகு இதை பார்த்துக்கலாம்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசிட்டு போகிறான். ஏன்னா அதுதான் உண்மை. இவனெல்லாம் மாற்றி சொல்லிக்கலாம், நான் வெளியே போனால் அப்படி இருப்பேன், இந்த கோவா கேங்கெலாம் அங்கே ட்ரிப்போ இங்கே ஐப்பே கிடையாது. வெளியே போய் மாற்றி ஒவ்வொருத்தனை எப்படி நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க பார்த்த பிறகு அவனுக்கு உடஞ்சிரும். முக்கியமாக ஜாக்லின் சௌந்தர்யாக்கான கிளிப்பெல்லாம் பார்த்தா ஜாக்லின் ஓடிடுவாங்க. ஏன்னா சௌந்தர்யா அந்த மாதிரி நிறைய இடங்களில் கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க ஜாக்லினுக்கு ஆப்போசிட்டில். ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு மாதிரி வெறுப்பாயே ஓடிடுவாங்க. மொத்தத்தில் மாற்றி உருட்டிக்கிறாங்க. வர ரஞ்சித் வரோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.